Hello friends, now we shall see a problem on flexible budget. In this problem, the expenses budget for production of 10,000 units in a factory. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபேக்ட்ரி வந்து 10,000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுது, அதோட எக்ஸ்பென்சஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து நிறைய எக்ஸ்பென்சஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். மெட்டீரியல், லேபர், வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ், ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ், வேரியபிள் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ், டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். ஸோ அந்த கம்பெனியோட மொத்த டோட்டல் காஸ்ட் பெர் யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 155 கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு யூனிட்டுக்கு 155 ரூபா ஆகுது அப்படிங்கிறாங்க. அந்த கம்பெனி எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா 10,000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ டோட்டல் காஸ்ட் என்ன வரும் நமக்கே தெரியும். 10,000 இன்ட்டு 155 போட்டோம்னா 15,50,000 நமக்கு வருது. இதுதான் அந்த கம்பெனியோட டோட்டல் எக்ஸ்பென்சஸ். இப்போ அந்த கம்பெனி ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் வந்து 3 டைப்பாக பிரிக்கணும். ஒன்று வேரியபிள், இன்னொன்று ஃபிக்ஸட், தேர்ட் ஒன் இஸ் செமி வேரியபிள். வேரியபிளில் எதெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பென்சஸ் வந்து எப்பயுமே வேரி ஆகும். அதாவது லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூடுச்சுன்னா எக்ஸ்பென்சஸ் கூடும், லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் குறைஞ்சிச்சுன்னா எக்ஸ்பென்சஸ் குறையும். இப்போ ஆர்டினரியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸ்லாம் நமக்கு தேவைக்கேற்ப கூடி குறையும். அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எதெல்லாம் பார்க்குறோம். ஸோ வேரியபிளில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல், லேபர், வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ், வேரியபிள் எக்ஸ்பென்சஸ், இந்த நாலும் பார்த்தீங்கன்னா வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் கீழே வரும். அதே மாதிரி ஃபிக்ஸடில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று காமனாக கொடுத்துருக்காங்க. அது போக நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கிறோம். ஏன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது கலவையாக இல்லை. கலவைனா என்ன? பார்ட்லி ஃபிக்ஸட், பார்ட்லி வேரியபிள், அதுதான் கலவை. அங்கே பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ சிம்பிளாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக வேரியபிளாக இருக்க முடியாது. ஏன்னா ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து எப்பயும் வந்து ஃபிக்ஸடாக தான் வரும். ஸோ அதனால் நம்ம அதை என்ன வச்சுருக்கோம்னா ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் சொல்லி வச்சுக்கிறோம். ஓகே. அதே மாதிரி செமி வேரியபிளில் என்னென்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். செமி வேரியபிளில் என்னென்ன வருது? ரெண்டு எக்ஸ்பென்சஸ். ஒன்று வந்து செல்லிங் எக்ஸ்பென்சஸ். அது பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் 10% ஃபிக்ஸட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? 100ல் 10% ஃபிக்ஸட் அப்படின்னா 90% வேரியபிள்னு அர்த்தம். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் 20% ஃபிக்ஸட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வச்சுக்கணும் அப்படின்னா 80% வேரியபிள்னு வச்சுக்கணும். ஸோ இந்த ஃபிக்ஸட் வேரியபிள் ரெண்டு காம்பினேஷனில் வர்றது தான் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா செமி வேரியபிள் எக்ஸ்பென்சஸ். இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம்? எக்ஸ்பென்சஸை 3 டைப்பாக பிரிச்சிருக்கோம். வேரியபிள் எக்ஸ்பென்சஸ், ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ், செமி வேரியபிள் எக்ஸ்பென்சஸ். வேரியபிள் என்னெல்லாம் வரும்னு சொன்னேன்? மெட்டீரியல், லேபர், வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ், வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் 4 ஐட்டம் வரும். ஃபிக்ஸடில் என்ன வரும்னா ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், ரெண்டு எக்ஸ்பென்சஸ். செமி வேரியபிளையும் அதே மாதிரி 2 தான். ஒன்று செல்லிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். இப்போ எப்படி எக்ஸ்பென்சஸை பிரிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து இந்த கம்பெனி என்ன சொல்லுது அப்படி நம்மகிட்ட என்ன கேட்குது அப்படின்னா நாங்கள் வந்து 10,000 யூனிட் இப்போதைக்கு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன் ஃபியூச்சரில் அந்த ப்ரொடக்ஷன் வந்து என்னவா மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8,000 யூனிட்ஸாகவும் குறையலாம், அல்லது 6,000 யூனிட்ஸாகவும் குறையலாம். அப்படி குறையும் போது எவ்வளோ காஸ்ட் வரும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேஷன் போட்டு கொடுங்க அப்படிங்கிறத நம்மகிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட காஸ்ட் பர் யூனிட்டும் கேட்குறாங்க. அப்போ நம்ம 8,000 யூனிட்டுக்கு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணால் டோட்டல் வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், காஸ்ட் பர் யூனிட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே மாதிரி 6,000 யூனிட்டுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா டோட்டல் வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், காஸ்ட் பர் யூனிட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்பென்சஸோட டீட்டெயில்ஸு. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் அவங்களே ஃபிக்ஸட்னு கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதை என்ன செஞ்சுக்கலாம்னா ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸில் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன் திஸ் ப்ராப்ளம் we shall see the solutions. ஸோ சொல்யூஷன் பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா 10,000 யூனிட்ஸுக்கு பெர் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 10,000 யூனிட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். 10,000 யூனிட்ஸ்க்கு பெரிய யூனிட் இருந்தால் டோட்டல் அமௌண்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ 10,000 யூனிட்டுக்கு 2 காலம் வேணும். அதே மாதிரி 6,000 யூனிட் கேட்டிருக்காங்க, 8,000 யூனிட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் 2 காலம் வேணும். ஸோ அப்போ எத்தனை காலம் வேணும்னா 6 காலம்ஸ் வேணும். ப்ளஸ் எக்ஸ்பென்சஸ் டீட்டெயில்ஸை கொண்டு வரணும் அப்படின்னா பர்டிகுலர்ஸ் ஒரு காலம் வேணும். ஸோ டோட்டலாக நமக்கு எத்தனை காலம் வேணும்? 7 காலம்ஸ் வேணும். ஸோ we provide 7 columns. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த பர்டிகுலர்ஸ் வைஸாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? எக்ஸ்பென்சஸ் கொண்டு வருவோம். முதல்ல எப்பயுமே வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் தான் கொண்டு வரணும். வேரியபிளில் நம்ம 4 ஐட்டம் பார்த்தோம். ஒன்று மெட்டீரியல், இன்னொன்று லேபர், இன்னொன்று வேரியபிள் எக்ஸ்பென்சஸ், அந்த லாஸ்ட் ஒன் இஸ் டைரக்ட் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த 4 எக்ஸ்பென்சஸையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 1 by 1 கொண்டு வரோம். 1 by 1 கொண்டு வரும்போது
அதோட அமௌண்ட் பெர் யூனிட் வேரியபிளில் பொறுத்தளவு நமக்கு ரொம்ப ஈஸி. பெர் யூனிட்டை வந்து எந்த லெவல் கூடுனாலும் சரி குறைஞ்சாலும் சரி பெர் யூனிட் வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஸோ எல்லா காலத்துலேயும் உள்ள பெர் யூனிட்டில் அந்த அமௌண்ட்டை அப்படியே எழுதிக்கிறோம். பெர் யூனிட் 70 rupees ஃபார் மெட்டீரியல், லேபர் 25 rupees, வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் 20, டைரக்ட் வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் 5. ஸோ இந்த அமௌண்ட்டை எல்லா காலம்லையும் அப்படியே என்ன செஞ்சுக்கணும்னா என்ட்ரு பண்ணிக்கிறோம். என்ட்ரு பண்ணிட்டு இப்போ ரொம்ப சிம்பிள் வேலை என்ன அப்படின்னா பெர் யூனிட்டையும் டோட்டல் ப்ரொடக்ஷனையும் மல்டிப்ளை பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கோம், 10,000 யூனிட்ஸ் ஃபஸ்ட்டாக கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் 6,000 யூனிட்ஸ் கேட்குறாங்க, 8,000 யூனிட்ஸ் கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். மெட்டீரியலோட 70 × 10,000, அடுத்த காலம் 70 × 6,000, அடுத்து 8,000 லெவல் ஆஃப் யூனிட்ஸ்க்கு வந்து 70 × 8,000. இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம என்ன செஞ்சிடலாம்னா எல்லா வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் பெர் யூனிட்டை அந்தந்த லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷனோட மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ 4க்கு மல்டிப்ளை பண்ணி முடிச்ச உடனே நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு டோட்டல் போடுங்க. தட் இஸ் டோட்டல் வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா காலம் 6 காலமும் க்ளோஸ் பண்ணி நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்டை நம்ம கொண்டு வர போகிறோம். ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸை பொறுத்தவரை நமக்கு 2 இருக்குது. ஒன்று ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ், இன்னொன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெர் யூனிட் 10 rupees கொடுத்துருக்காங்க, வேல்யூ 1 lakh கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா கொடுத்துருக்க 10,000 யூனிட்டில் அப்படியே எழுதணும். பெர் யூனிட் 10, வேல்யூ 1 lakh. இப்போ ஃபிக்ஸடை பொறுத்தவரையில் பெர் யூனிட் தான் சேஞ்ச் ஆகும், வேல்யூ சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஸோ இந்த 1 lakh எல்லா லெவல்லையும் அமௌண்ட் காலத்துக்கு நேராக கொண்டு போயிருங்க. 6,000 யூனிட்ஸ்க்கு நேராக 1 lakh, 8,000 யூனிட்ஸ் நேராக 1 lakh. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 6,000க்கு பெர் யூனிட் கண்டுபிடிக்கணும், 8,000க்கு பெர் யூனிட் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்ப? ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் 6,000க்கு 1 lakh தான், 8,000க்கு 1 lakh தான். ஸோ 1 lakh டிவைடட் பை 6,000, 1 lakh டிவைடட் பை 8,000 இப்படி போட்டிங்கன்னா பெர் யூனிட் கிடச்சிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் வந்து 5 rupees மட்டும் கொடுத்துருக்காங்க, பெர் யூனிட் மட்டும். ஸோ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பெர் யூனிட் 5 rupees வந்து 10,000 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 50,000. நமக்கு எது பேஸ் கொடுத்துருக்காங்களோ அதை தான் மல்டிப்ளை பண்ணணும், வேறு எதையுமே மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இந்த 50,000 தான் எல்லா லெவலுக்கும் காமன். ஸோ 6,000 யூனிட்டுக்கும் 50,000 தான், 8,000 யூனிட்டுக்கும் 50,000 தான். இப்போ திருப்பி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பெர் யூனிட் வந்து யார் கண்டுபிடிக்கணும்? 6,000 யூனிட்ஸ் கண்டுபிடிக்கணும், 8,000 யூனிட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது முடித்த உடனே டோட்டல் ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு போட்டு நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து செல்லிங் எக்ஸ்பென்சஸ் போகிறோம். அதாவது செமி வேரியபிள் ஓவர் ஹெட்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன்று செல்லிங் எக்ஸ்பென்சஸ். அதில் பார்த்தீங்கன்னா 10% ஃபிக்ஸட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன தெரியும், 90% இஸ் வேரியபிள். ஸோ அதை 2ஆக பிரிக்கிறோம். அதே மாதிரி வேரியபிளை பொறுத்த லெவலில் கொடுத்துருக்க லெவல் ஆஃப் கெப்பாசிட்டிக்கு ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிங்க. அதோட பெர் யூனிட் இப்போ பார்த்தீங்கன்னா 90% வேரியபிள் பெர் யூனிட் எவ்வளோ அப்படின்னா 11.70. ஸோ அதுதான் எல்லா லெவலுக்கும் வரணும். 6,000 யூனிட்டுக்கு வரணும், 8,000 யூனிட்டுக்கு வரணும். இந்த 11.70 × 6,000, 11.70 × 8,000. ஃபிக்ஸடை பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு லெவலுக்கு மட்டும் டோட்டல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அந்த டோட்டல் வேல்யூ தான் எல்லாத்துக்கும் வரணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை பிரிக்கும் போது 1.30 பெர் யூனிட் தான் 10,000 யூனிட்டோட ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்டுக்கு வருது. ஸோ அது பார்த்தீங்கன்னா 13,000. இந்த 13,000 தான் எல்லாத்துக்கும் வரும். இந்த 13,000 தான் 6,000க்கும் போடணும், 8,000 யூனிட்டுக்கும் போடணும். போட்டு முடிச்சு அது ரெண்டுக்கும் நம்ம என்ன செய்யணும், பெர் யூனிட் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா, 13,000 டிவைட் பை 6,000, 13,000 டிவைட் பை 8,000. இதே மாதிரி தான் அடுத்த எக்ஸ்பென்சஸும் போடணும். இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இங்கே ஒரு டோட்டல் செமி வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ் நம்பர் 3. இப்போ ஏற்கனவே வேரியபிள் நம்பர் 1, ஃபிக்ஸட் நம்பர் 2, செமி வேரியபிள் 3 இந்த 3ஐயும் ஆட் பண்ணி டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் 1 + 2 + 3 இதை போட்டு முடிச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ராப்ளம் ஓவர். ஓகே, இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒர்க்கிங் நோட்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் ப்ராப்ளத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, அந்த ஒர்க்கிங் நோட்ஸ் தான் கீழே எக்ஸ்பிளனேஷன் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்பென்சஸ் பாருங்களேன். டோட்டல் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் அதோட காஸ்ட் பர் யூனிட் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? டோட்டல் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் 1 lakh எல்லாத்துக்கும் காமன் சொன்னேன் இல்லையா. இப்போ 10,000 யூனிட்ஸ்க்கு 10 rupees கிடைக்குது. அதே மாதிரி 8,000 யூனிட்ஸ்க்கு எப்படி கிடைக்குது? 1 lakh டிவைடட் பை 8,000 = 12.50. இதே மாதிரி தான் 6,000 யூனிட்ஸ்க்கும் 1 lakh டிவைடட் பை 6,000. சரியா? செமி வேரியபிள் எக்ஸ்பென்சஸும் அதே மாதிரி தான். ஃபிக்ஸட் வந்து எப்பயுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, டோட்டல் வேல்யூ சேஞ்ச் ஆகாது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பெர் யூனிட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். வேரியபிள் ஓவர் ஹெட்ஸில் எப்பயுமே பெர் யூனிட் சேஞ்ச் ஆகாது. எது மட்டும் சேஞ்ச் ஆகும்னு கேட்டிங்கன்னா வேல்யூ சேஞ்ச் ஆகும். இதுதான் வந்து இதோட கான்செப்ட். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.